ஓகே டா, ஜியாகிரஃபியில் 5th யூனிட் லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் 3rd பார்ட் இது பார்க்க போகிறோம்டா. ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர், அதாவது தொழில்சார் கட்டமைப்பு, அதை பற்றி பார்க்க போகிறோம். The economically active part of a country's population is enumerated during the census operations and stated as workers. Workers are placed under threefold categories in census record. They are main workers, marginal workers and non-workers. அதாவது சென்சஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அப்போது மக்கள் தொகையோட கணக்கெடுப்பு மூலமாக எடுக்கிறாங்க. அப்போது தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிகிறாங்களாமா. அதாவது இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. தே ஆர் மெயின் ஒர்க்கர்ஸ், அதாவது முதன்மை வகை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். செகண்ட் ஒன் இஸ் மார்ஜினல் ஒர்க்கர்ஸ், அதாவது பகுதி நேர, அதாவது பார்ட் டைம் ஜாப் போகிறோம் இல்லையா, அந்த தொழிலாளர்கள் தான் என்ன சொல்கிறாங்க, மார்ஜினல் ஒர்க்கர். அண்ட் நான் ஒர்க்கர்ஸ், 3வது வகையானது பார்த்திங்கன்னா தொழிலாளர்களே அல்லாதோர், வேலையே செய்யாதவங்க 3ஆம் வகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியானா, இந்த மாதிரி 3 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. சரியா, ஆல் தோஸ் ஹூ ஹேட் ஒர்க்ஸ் ஃபார் த மேஜர் பார்ட் ஆஃப் த ப்ரிசீடிங் இயர் அட்லீஸ்ட் 6 months ஆர் 183 days. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு வருடத்தில் 6 மாதமாவது அல்லது 183 நாட்கள் வந்து வேலை செஞ்சுருக்கிறவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, முதன்மை தொழிலாளர், அதாவது மெயின் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் ஆஸ் மெயின் ஒர்க்கர்ஸ், இவங்க தான் மெயின் ஒர்க்கர்ஸ். 6 monthsலேருந்து 183 days ஒர்க் பண்ணியிருக்கிறவங்கள தான் மெயின் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறாங்க. தோஸ் ஹூ ஒர்க் ஃபார் லெஸ் தென் 6 months, 6 மாதங்களுக்கு குறைவாக யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்களாம், ரெக்கார்டர் ஆஸ் ஏ மார்ஜினல் ஒர்க்கர்ஸ், அதாவது பகுதி நேர தொழிலாளர் அப்படிங்கிறாங்களாம். அண்ட் த பீப்புள் ஹூ ஹாவ் நாட் ஒர்க் அட் ஆல் கம்ஸ் அண்டர் த நான் ஒர்க்கர்ஸ், அதாவது எந்த தொழிலாளர்கள், அதாவது எந்த மக்கள் வந்து வேலையே செய்யாமல் இருக்காங்களோ அவங்க தொழிலாளர், அதாவது அல்லோர் அப்படிங்கிறாங்க. அதாவது நான் ஒர்க்கர்ஸ், தொழிலாளர் அல்லோர் அப்படிங்கிறாங்க. சரியாடா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒர்க் பார்ட்டிசிபேஷன் rate denote the percentage of your total workers, that is total main and marginal workers to the total population in the area. அதாவது அதாவது வேலை பங்கேற்பவர்களோட விகிதம் எப்படி இருக்குன்னா, ஒரு தொழிலாளர்களோட பெர்சன்டேஜ் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பகுதியில் ஒரு மக்கள் வந்து மொத்த மக்கள் எவ்வளோ இருக்காங்க, அதில் எத்தனை பேர் வந்து முதன்மை தொழில் பகுதி நேர தொழில் போகிறாங்க அப்படின்ட்டு சதவீதத்தை நோட் பண்ணுறது தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஆப்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, அப்போ வந்து எத்தனை ஒரு பகுதியில் மக்கள் என்ன வேலைக்கு போகிறாங்க, பகுதி நேரத்தில் எப்படி, மார்ஜினல் எப்படி, மெயின் ஒர்க்கர் எத்தனை பேர், மார்ஜினல் ஒர்க்கர் எத்தனை பேருலாம் அவங்க நோட் பண்ணிகிட்டே இருக்காங்களாமா இந்த சென்சஸில். சரியாடா, அது போக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுத்து சென்சஸ் எடுத்தாங்க இல்லையா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களோட விகிதம் பார்த்தீங்கன்னா 39.79% இருக்காங்களாம். இதில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் எவ்வளோனா 53.25% வந்து ஆண்களும், அதுக்கப்புறம் பெண்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.51% வந்து பெண்களும் வேலையில் இருந்தாங்களாம். சரியாடா, அதான் அதில் கொடுத்துருக்காங்க. அது போக அண்ட் ரிமைனிங் people of belong to marginal workers, மீதி எல்லாமே என்னது, அதாவது அதில் பற்றி மெயின் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 75.23% வந்து மெயின் ஒர்க்கர்ஸ், அதாவது 6 மாதத்துக்கு மேலே வேலை செய்கிறவங்க. அதர்வைஸ் 183 நாட்களுக்குள்ளே வேலை செய்கிறவங்க தான் மெயின் ஒர்க்கர்ஸ். ரிமைனிங் 24.77% பீப்புள் என்னென்னா மார்ஜினல் ஒர்க்கர்ஸ், அதாவது பகுதி நேர தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, ஓகே, நெக்ஸ்ட் பேரா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் டைனமிக். பாப்புலேஷன் டைனமிக்னா மக்கள் தொகை இயக்கவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். சரியா, ஹியூமன் பாப்புலேஷன் டைனமிக் இஸ் எ ஃபீல்ட் த ட்ராக் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு சேஞ்ச் இன் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். பீரியாடிக் பாப்புலேஷன் சேஞ்சஸ் இஸ் an important aspect of population studies. The demographic trend affect the economic, social and environmental system. An increase in human population can affect the quality of natural resources like biodiversity, air, land and water. The size of population and characteristics undergoes change consistently. These changes are reflected clearly in every other aspect of the country. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாடா, இதில் பாப்புலேஷன் டைனமிக்னா மக்கள் தொகை இயக்கவியல். அதாவது மக்கள் தொகை அதிகமாக ஆக என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் பாப்புலேஷன் சேஞ்சஸ் இஸ் an important aspect the population studies.
ஆஸ் அ டெமோகிராஃபிக் ட்ரெண்ட் அஃபெக்ட் என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை ஆய்வு ஒரு முக்கியமான ஒரு அம்சம். மக்கள் தொகை போக்கானது அதிகமாக அங்கே என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் வந்து தாக்கம் மாசுபடும் அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால உயிர் பன்மை, காற்று, அதாவது நிறைய குழந்தைங்க பிறக்கும், அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், காற்று, நிலம், நீர்வளம் இது எல்லாமே தரம் குறையும் அப்படிங்கிறாங்க. எல்லா ரிசோர்ஸோட ஒரு தரமும் குறையும், பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகையோட அளவு, பண்பு இதை தொடர்ந்து மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாற்றங்கள்னால நாட்டில் பார்த்திங்கன்னா மற்ற அனைத்து அம்சமும் பார்த்திங்கன்னா தெளிவாக பிரதிபலிக்கும். நம்மளோட நாட்டு மக்கள் தொகை அதிகரிக்க நமக்கு வீடு அதிகமாக நமக்கு என்ன தேவைப்படும், வளங்கள் தேவைப்படும், வீடு வசதி, நம்ம நிலம், நமக்கு மக்களுக்கு வாழக்கூடிய நிலம், ஃபுட்டு எல்லாமே அதிகமாக தேவைப்படுறதுனால நமக்கு எல்லாமே பாதிப்பு அதிகமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. என்ன சொல்லியிருக்காங்க, பாப்புலேஷன் டைனமிக், இயக்கவியல், மக்கள் தொகை இயக்கவியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃபில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன். அதிக மக்கள் தொகையிலால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா க்ரோயிங் ப்ரெஷர் ஆஃப் பாப்புலேஷன் ஆன் எ ரிசோர்ஸ் பேஸ் கிரியேட்டட் மெனி social economic cultures political ecological and environmental problems. The pollution problems vary in space, in time and differ from a region to region. Some of the major issues created by the overpopulation in our country are overcrowding, unemployment and underemployment, low standard of living, malnutrition and mismanagement of natural and agriculture resources, unhealthy environment. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக வரக்கூடிய காலகட்டத்தில் தொகை வந்து அதிகமாக இருக்கிறனால சமூகத்தில் பொருளாதாரமாக இருக்கட்டும், ஒரு கலாச்சாரம், அரசியல், சுற்றுச்சூழல் இது எல்லாமே ஒரு சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை பிரச்சனைங்கிறது பார்த்திங்கன்னா இடம், அப்புறம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடணும். அது போல் மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால மக்கள் நெருக்கடி அதிகமாகும், வேலை வாய்ப்பின்மை, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் போகும், திறனுக்கேற்ற அதாவது நம்ம எஃபிஷியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காது, குறைந்த வாழ்க்கை தரம் தான், ஊட்டச்சத்து குறைவாக இருக்கும், இயற்கை மற்றும் வேளாண் வளங்கள் பார்த்திங்கன்னா தவறாக நிர்வகிப்பாங்களாம். அதாவது அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறதுனால அது தவறான வழியில் பயன்படுத்துறது, ஆரோக்கியமற்ற ஒரு சுற்றுச்சூழல், இதெல்லாம் பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்கடா. ஓகேடா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல். அதாவது கிராம சமுதாயம் நகரமாக மாறுறது தான் நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிராமப்புறம், அதாவது நம்ம வில்லேஜ் சைடு வந்து ரொம்ப வில்லேஜ் பட்டிக்காடு அப்படிம்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றங்கள் ஏற்படும். நிறைய வந்து ஷாப்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய வந்து கடைகளோ அல்லது மெயினான ஏதாவது ஒரு ஷாப்போ, அதாவது ஸ்கூலோ காலேஜோ வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகும்னா வளர்ச்சி அடைந்து சிட்டியாக மாறும் இல்லையா. அந்த மாதிரி அர்பனைசேஷன்னா த ப்ராசஸ் ஆஃப் சொசைட்டி transformation from rural to urban is known as urbanization. What is urbanization கேட்பாங்க, இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோ. The process of society transformation from rural to urban is known as urbanization அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இதுதான் ரூரல்லேருந்து அர்பனுக்கு மாறுறது தான் urbanization அப்படின்னு சொல்கிறோம். The level of urbanization of a place assessed based on the size of population of the towns and the cities and proportion of population engaged in a non-agriculture sectors. These two are closely linked to the process in industrialization and expansion of the secondary and tertiary sectors. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரமயமாக்கல் கிராமத்திலேருந்து நகரமாக மாறுறது தான் இதை நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் தொழில் பேஸ் பண்ணியும், அதர்வைஸ் ஏதாவது தொழிலாளர்களோட ஃபேக்ட்ரியை பொறுத்தும் அதை பேஸ் பண்ணி தான் முதல் நிலையா இரண்டாம் நிலையா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதிகமாக வேளாண்மை இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரூரல் அப்படிம்போம். நிறைய வந்து மாடர்னைசேஷனாக உனக்கு இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியாடா, நகரமயமாக்கல் இது மாடர்னைசேஷன் அப்படிங்கிறோம், அந்த மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து பொருளாதார விரிவாக்கம் அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னா அதை மூன்றாம் நிலைன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா. நெக்ஸ்ட்டு urbanization in India. இந்தியாவில் நகரமயமாக்கல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். The level of urbanization is measured in term of percentage of urbanization urban population. நகர மக்கள் தொகை அப்படின்னு சொன்னால் எந்த சதவீதத்தில் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, நகரமயமாக்கம் அளவிடுதுன்னா சிட்டியில் எத்தனை வந்து மக்கள் தொகையில் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி சென்சஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல் வந்து 1901
இருந்து 2011ஆம் ஆண்டுக்குள்ளே 3 மடங்குக்கு மேல் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நகரமயமாக ஆயிருக்காமா, கிராமத்துலேருந்து நகரமயமாக ஆயிருக்காம். நம்ம வந்து நாட்டில் பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 27.82% சதவீதம் வந்து இருந்த நகர்ப்புற மக்கள் தொகை 2011ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 31.16% அதிகரிச்சிருக்காங்களாமா நகரமயமாக்கல்ல. இது 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் விட 3% அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. 3% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஓகே, அதான் டிகேட்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள், கடந்த 10 ஆண்டுகளை விட இந்த வருஷம் இப்போ எப்படி இருக்குன்னா 3% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா the level of urbanization is a varies widely among the states. Goa is a most urbanized state with 17% of urban population. அதாவது நகரமயமாக்கல் மாநிலங்களிடையே அதிகமான வேறுபாடு எங்கே காணப்படுது? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 62.7% நகர மக்கள் பார்த்தீங்கன்னா கோவா மாநிலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் மிகுந்த மயமாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட் தான் அதிகமான அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆகப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. 10.4% வந்து நகர்ப்புற மக்கள் வந்து தொகையோ அந்த அளவுக்கு 10.4% எங்கே இருக்காங்கன்னா அந்த மக்கள் தொகை வந்து இமாச்சல பிரதேசத்தில் இருக்காங்களா, குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு அதை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க இமாச்சல பிரதேச. அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 97.50%, சண்டிகரில் பார்த்தீங்கன்னா 97.24%, இந்த மாதிரி நகரமயமாக்கப்பட்ட பகுதிகள் இருக்குது அங்கங்கே அப்படிங்கிறாங்க. அப்புறம் பெரிய மாநிலங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட ஒரு மாநிலமாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 48.4% வந்து இருக்குது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் 47.7%, மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 45.2% இருக்குது. இந்த மாதிரி அர்பனைசேஷன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நகரங்களோட வகைகள், அர்பன் டைப் ஆஃப் டவுன்ஸு, யூஏ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் அகல்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் க்ரோத் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுட்டரி, அதாவது நகரங்களோட வகைகள், சட்டப்பூர்வ நகரங்கள், கணக்கெடுப்பு நகரங்கள், நகர குவியல்கள், புறவளர்ச்சி நகரங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸ்டேட்டுட்டரி டவுன்ஸு, சென்சஸ் டவுன்ஸு, அர்பன் அக்ளோமேட்ரேஷன், அவுட் க்ரோத்ஸ், இந்த மாதிரி நிறையா சென்சஸ் எடுத்திருப்பாங்களே அந்த மாதிரி. 2001 பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 2011 எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியாடா? ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ் பர் 2011 census there are 7,935 towns statutory and census in the country. The numbers of towns has increased. எத்தனை டவுன்ஸ் இருக்குது 2011 பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்படி 7,935 நகரங்கள் சட்டப்பூர்வமான கணக்கெடுக்கப்பட்ட நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2,774 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? கணக்கெடுக்கு அப்படி 2001 அதிகமாக இருக்குது, 2,774 அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கணக்கீடு 1 அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. எவ்வளோனா 2,774 மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்களாம். 2001ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 384 இருந்த நகர குவியல்கள் அதாவது அர்பனைசேஷனாக இருந்தது 962 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய புற வளர்ச்சி அப்படிங்கிறாங்க, நிறைய வளர்ச்சி அங்கங்கே வளர்ச்சியில் 2011 பார்த்தீங்கன்னா 475, அதுக்கப்புறம் 9,881 பார்த்தீங்கன்னா 81 அதிகரிச்சுதாம்மா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 468 யூஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் அக்ளோமெரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? அப்போ என்னென்னா நகரங்களோட அந்த வகைகளை பிரிக்கிறாங்க, ஒவ்வொரு வகையாக பிரிக்கிறாங்க. முதன்மை நகரப்பிரிவு, இரண்டாம் நகரப்பிரிவு அப்படின்னு மக்கள் தொகை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. 1 மில்லியனுக்கும் மேல் இருக்காங்களாமா இந்த மாதிரி. சரியா? மக்கள் தொகை இந்நகரங்களில் பார்த்தீங்கன்னா மில்லியன் நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, மில்லியனுக்கு மேலே மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அங்கே மில்லியன் நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, மில்லியன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. தீஸ் ஆர் த மேஜர் அர்பன் சென்டர்ஸ் ஆஃப் கண்ட்ரி. இதுதான் என்னது, நாட்டோட முக்கிய நகரப்புற மையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா. அமோங் த மில்லியன் சிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? மில்லியன் நகரங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா 3 நகரப்புற குவியல்கள் அப்படிங்கிறாங்களா. தலா 10 மில்லியனுக்கு மேலான மக்கள் தொகையுடைய ஒரு நகரத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாரு, 10 மில்லியன் பாப்புலேஷன் ஈச் அண்ட் நோன்ஸ் மெகா சிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது மெகா மில்லியன் நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா. சரியாடா? இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கூடா. தே ஆர் எ கிரியேட்டர் த கிரேட்டர் மும்பை யூஏ 18.4 மில்லியன். அதாவது இதில் மும்பை நகரம் தான் வந்து ரொம்ப பெரிய நகரம்.
மெகா நகரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுற நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுடெல்லி 16.3, மும்பை வந்து 18.4 மற்றும் கொல்கத்தா வந்து 14.1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷன். நகரமயமாக்கறனால என்னெல்லாம் தாக்கங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரமயமாக்கல் வந்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதாவது நகரமயமாக்கல்ங்கிறது என்னென்னா விரிவான ஒரு வளர்ச்சி அடைந்த சமூக பொருளாதாரம் அதிகமான ஒரு இடமும் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு இடம்னு சொல்கிறாங்களாம். இந்தியா போன்ற, அதாவது இந்தியா மாதிரி வளரும் நாடுகளில் பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல் விரைவாக, அதாவது ஸ்பீடாக நடக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. கிராமத்துலேருந்து நகர மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நகரத்துக்கு வந்துடுறாங்க. கிராமத்திலேருந்து நகரத்துக்கு மக்கள் வந்து இடம்பெயர்ந்துடுறாங்களாம். அப்போ நகர மக்கள் வந்து என்னது, மக்கள் வந்து அதிகமாக நகரத்தில் வந்து மக்கள் தொகை இருக்கும். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டி மற்ற எல்லா காரணத்துக்காகவும் கிராமத்திலேயே இருந்துகிட்டே உட்காந்துட்டு இருந்தால் எப்படி, ஒரு தொழில் பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது வேலை தேடி நம்ம வந்துடுறோம். அப்போ சிட்டியிலுக்கு வந்துடுறங்கும் போது அங்கே வந்து மக்கள் நெருக்கடி அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. இதை தான் மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போக மும்பை, கொல்கத்தா, புதுடெல்லி இந்த மாதிரி பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா தங்கள் கொள்ளளவை விட அதிகமான மக்கள் தொகை இருக்குங்கிறாங்க. அங்கே வந்து இருக்கக்கூடிய ஏரியா கம்மி, ஆனால் வந்து பீப்புள்ஸோட சென்சஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓகேடா? அதான் இந்த பேரால கொடுத்துருக்காங்க. அர்பன் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா ஹேட் ஆல்ரெடி crossed to 337 million in 2011. அதாவது 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு பற்றி இந்தியாவில் நகரப்புற மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 377 பில்லியன்களையும் கடந்து போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? விச் இஸ் மோர் தென் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் USA. அதாவது இது டோட்டலாக இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா USA, அதாவது இந்த இடம் நகரங்களில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் எங்கே இருக்குன்னா யூஎஸில் இருக்கா. அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறாங்க. 2030, அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 50% அதிகமான மக்கள் தொகை நகர மக்களில் வசிப்பாங்க. இது எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஆமாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ கிராமத்தில் விவசாயமும் இல்லை, என்ன பண்ணுறோம், ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அப்போ விவசாயமே முற்றிலும் அழிந்துரும் அப்படிங்கிறாங்களாம், எதிர்பார்க்குறாங்களாம். சரியா? மேஜர் ப்ராப்ளமாகவே இது மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர விரிவாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது. நகரம் இனி கொஞ்சம் விரிவாக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நகரப்புறம் அதுதான் சொல்லியிருக்காங்க. இட் கிரியேட் அர்பன் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்ப்ராவல்னா பரப்புறது, சரியா? விரிவாக்கம் செய்கிறது அந்த மாதிரி அர்த்தம். நகரப்புறங்களில் மக்கள் வந்து நெருக்கடியை தோற்றுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது இட்ஸ் மேக் ஏ ஓவர் க்ரோயிங் இன் அர்பன் சென்டர்ஸ். நகர மக்களில் என்ன ஆகும், நெருக்கடி தான் அதிகமாகும். பக்கத்தில் அந்த ஃப்ளாட் போட்டு வீடு கட்டி வீடு வாடகை கொடுவாங்க, கச்சன்னு இருப்போம் இல்லையா? இட் லீட்ஸ் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹவுசஸ் இன் அர்பன் ஏரியாஸ். நகர்ப்புறங்களை பார்த்தீங்கன்னா குடியிருப்புகளோட பற்றாக்குறை அதிகமாக ஏற்படும். ஏன்னா வீடே கிடைக்காது. எங்கே போனாலும் மெட்ராஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கச்சன்னு இருப்போம். அவ்வளோ, ஏன்னா அங்கே நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கே கிளம்பிடுறாங்க எல்லாரும் இல்லையா? குடிசை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக குடிசை பகுதிகள் வந்து தோன்ற காரணமாயிரும். ஏன்னா நம்ம ஃப்ளாட் வாங்கியோ அல்லது தார்ஸ் பில்டிங்கில் வாங்கி இருக்கவோ வசதி இல்லாதனால அங்கங்கே குடிசை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. இட் லீட்ஸ் டு ஏ ஃபார்மேஷன் ஆஃப் ஏ ஸ்லம்ஸ்னால் குடிசைன்னு அர்த்தம். இட் இன்க்ரீஸ் ஏ டிராஃபிக் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் சிட்டிஸ். அதாவது போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும், குடிநீர் பற்றா ஏற்படும், வடிகால் பிரச்சனை ஏற்படும், திடக்கழிவு மேலாண்மை சிக்கலாகும், குற்றங்கள் அதிகரிக்க காரணமாக இருக்கும். இது எல்லாமே ஒரு ப்ராப்ளம் இல்லையா? இது எல்லாமே டிராஃபிக் அதிகமாகும். அது போக வந்து என்னது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாமல் போக, அதாவது மாசுபடும், அதிகமாக குற்றங்கள் அதிகமாகும், திருட்டு எல்லாமே அதிகமாகும். இது எல்லாம் திட கழிவு பொருட்கள் அதிகமாக இருந்ததுனால என்னாகும், ட்ரைனேஜ் எல்லாம் அதிகமாக உருவாகும். இது எல்லாமே இருக்குது. இதோட தாக்கங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம்.